இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸை எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பயன்படுத்துறாங்க? தூரெல்லாம் வாரி தண்ணியை தேக்கி இருக்காங்க. இது இல்லாமல் வலசலாக்கத்துல எல்லாம் வேற ஆளுகள் இருந்த லேண்டெல்லாம் வந்து நம்ம ஆக்கிரமிப்புலாம் இருந்தது. இப்போ நிறைய எடுத்திருக்கிறாரு இவர் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. சம்மர் டைம்லயும் சரி, இந்த தண்ணியை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்? சம்மர் டைமில் தண்ணியை வந்து தேவைக்கு அதிகமான தண்ணி இருந்ததுன்னா இருக்குதா, அதை எப்படி பாதுகாக்கணும் என்ன ஏதுங்கிறத அவர் ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கிணறுல தூர் வாரதெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் கரெக்டாக அந்த டைமுக்கு தண்ணி குடிநீர் அனுப்பிச்சிடுறாங்க. மழை பெய்யும் போது தண்ணியை கிணத்து வழியாக தான் விடுறாங்க, சேமிக்கிறாங்க. கிணத்துல இப்போ தண்ணீரெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ பக்கத்தில் நீர்நிலையெல்லாம் நிறைய தூர்வாரி அதில் இருக்கிற நீர் எல்லாம் இன்றைக்கி சேமித்து வச்சங்காட்டி கிணறு வீடுகளுக்கு நிறையா தண்ணி இருக்குது. அவங்க அத்தியாவசிய தேவையே தண்ணி தான். தண்ணி பிரச்சனை நிறைய விஷயங்களை தீர்த்துருக்காங்க. ஸ்டாலின் சார் கிட்ட எதனா ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். அடுத்த தடவை இவர் தான் வருவார். அந்த மனநிறைவோடு நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆட்சி வந்து திருப்திங்கிறத விட மகா திருப்தி.